வாங்க இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும், ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்தது. ஒரு ஆன்மீக போதனை சொல்ற ஒரு விஷயத்த நாம ஆழமா பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு வரிய பாருங்க. நீங்க புண்ணியம் செஞ்சா கடவுளே உங்க முன்னாடி கை கட்டி நிப்பாரு. அடேங்கப்பா, என்ன ஒரு ஆழமான கருத்து இல்லையா? நம்ம செய்யற நல்ல காரியத்துக்கு இவ்வளவு சக்தியா? உங்களுக்கு தோணதில்ல? என்னது, கடவுள் நமக்காக வேலை செய்வாரா? இது எப்படிங்க முடியும் அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுது. வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை பார்க்கலாம். சரி, முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டியது நற்செயல்களோட சக்தி. அதாவது புண்ணியம்னு சொல்றோமே, அதோட பவர் என்னன்னு பார்க்கலாம். புண்ணியம்னா என்ன? அது சும்மா ஒரு தடவை பண்ற ஒரு நல்ல காரியம் மட்டும் இல்ல. இது ஒரு பேங்க் அக்கவுண்ட் மாதிரி. நாம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம மத்தவங்களுக்கு உதவி செய்ய செய்ய அந்த அக்கவுண்ட்ல புண்ணியம் ஏறிட்டே இருக்கும். நம்ம பேச போற எல்லாத்துக்கும் இதுதான் பேஸ். அடுத்து கடவுள் எப்படி ஒரு சேவகனா மாறுறாருங்கிற விஷயத்துக்கு வருவோம். கடவுளோட அருளை பெற என்னென்ன வழிகள் இருக்கு? இங்க ரெண்டு வழியை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒன்னு, நாம கோயிலுக்கு போய் கடவுளை கும்பிடுறது. இது நாம நேரடியா அருள் கேட்கிற பாதை. இன்னொன்னு, மத்தவங்களுக்கு சேவை செஞ்சு புண்ணியத்தை சேர்க்கிறது. இந்த ரெண்டாவது வழியில நீங்க அருள் கேட்கவே வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லப்படுது. சொல்லப்போனா சில நேரத்துல இது கும்பிடுறத விட பவர்ஃபுல்னு சொல்றாங்க. இது எப்படி உண்மையா இருக்க முடியும்? சரி, வாயில சொல்றது ஈஸி, இதுக்கு என்ன ஆதாரம்னு கேக்குறீங்களா? அதுக்கு தான் ஒரு சூப்பரான கதை இருக்கு. ஒரு பிரபலமான புராண கதை. அதுல இதுக்கான பதில் இருக்கு. சிவனோட திருவிளையாடல்ல இருந்து ஒரு கதை தான் அது. நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, பிட்டுக்கு மண் சுமந்த கதை. வாங்க அதுக்குள்ள போலாம். அப்போ ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க கிட்ட காசு பணம்னு எந்த சொத்தும் கிடையாது. ஆனா அவங்க செஞ்ச புண்ணியம் ஒரு மலை மாதிரி குவிஞ்சு இருந்துச்சு. அப்போ அந்த நாட்டு ராஜா ஒரு வேலையை முடிக்க சொன்னாரு. அதுக்கு அந்த பாட்டிக்கு ஒரு ஆள் உதவி தேவைப்பட்டுச்சு. அப்ப பாருங்க, எங்கிருந்து ஒரு வாலிபன் வந்தான். பாட்டி, நீங்க செஞ்சு வச்சிருக்கிற புட்டுல கொஞ்சம் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்காக இந்த வேலையை செய்யறேன்னு சொன்னான். இங்க தான் கதையோட ட்விஸ்டே இருக்கு. அங்க வந்தானே அந்த தொழிலாளி, அவன் வேற யாரும் இல்ல, அந்த பாட்டியோட புண்ணியத்தை பார்த்து அதனால ஈர்க்கப்பட்டு உதவி செய்ய வந்த சாக்ஷால் சிவபெருமானே தான். கதையோட கிளைமாக்ஸ் என்ன தெரியுமா? ராஜாவுக்கு கோபம் வந்து அந்த தொழிலாளியோட முதுகுல பிரம்பால ஓங்கி அடிச்சாரு. ஆனா அந்த அடி அந்த தொழிலாளிக்கு மட்டும் விழல, அந்த ராஜாவோட முதுகுல இருந்து அந்த ராஜ்யத்துல இருந்த ஒவ்வொருத்தரோட முதுகுலையும் விழுந்துச்சு. இதுதான் அந்த பாட்டியோட புண்ணியத்துக்கு கிடைச்ச தெய்வீக பாதுகாப்பு. சரி, கதை கேட்டாச்சு. இதுல இருந்து நாம என்ன கத்துக்கணும்? புண்ணியத்தோட உண்மையான சக்தி என்னன்னு இப்ப பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, அந்த பாட்டி உதவிக்காக கடவுள்கிட்ட போய் ப்ரே பண்ணல. அவங்க சேர்த்து வச்சிருந்த புண்ணியம் தான் கடவுளையே அவங்களுக்கு ஒரு வேலைக்கார மாதிரி சேவை செய்ய வச்சது. இதுல இருந்து என்ன தெரியுது? புண்ணியம் இருந்தா தெய்வீக உதவி ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அது ஒரு கட்டாய பதில் மாதிரி. ஓகே, இதெல்லாம் சரி. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நாம எப்படி இந்த புண்ணியத்தை சேர்க்கறது? வாங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, மத்தவங்களுக்கு எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம உதவி பண்ணுங்க. ஸ்டெப் 2, உங்களோட புண்ணிய அக்கௌண்ட்டை ஃபுல் பண்ணுங்க. ரிசல்ட் என்னவா இருக்கும்? உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே உதவி உங்களை தேடி வரும். கடைசியா இந்த வரிய பாருங்க. நீங்க கடவுள்கிட்ட எதையும் கேட்க வேணாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் ஆட்டோமேட்டிக்கா கொடுப்பாரு. இதை விட ஒரு பெரிய உத்தரவாதம் என்ன வேணும்? சோ இப்ப கேள்வி உங்ககிட்ட தான். உங்களோட நற்செயல்கள் கணக்க, அதாவது புண்ணிய அக்கவுண்ட்டை இன்னைக்கே தொடங்கலாமா? யோசிச்சு பாருங்க.